இந்த மந்த்து எங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ் எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோல்சேல் கடையிலேருந்து தான் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். பயறு, பருப்பு, பச்சைக்கடலை, க்ரீன் பீஸு இதெல்லாமே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்கிற ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸாக தான் எடுத்திருக்கோம். அப்புறம் துவரப்பருப்பு மட்டும் வாங்கினோம், மற்ற பருப்பு ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் எண்ணெய் 4 பாக்கெட்டு, அப்புறம் உளுந்து 2 பாக்கெட்டு, வீட்டு வாங்கியிருக்கோம், ரவை 4 பாக்கெட்டு, அப்புறம் மிளகு பொடி, மஞ்சள் பொடி வாங்கியிருக்கோம். ஆட்ஸ் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அவன் சாப்பிடுவான். பச்சரிசி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு, அப்புறம் குழம்பு தூள், சாம்பார் தூள் இந்த மாதிரி வாங்கியிருக்கு. இட்லி அரிசி வந்து 5 கிலோ, சாப்பாடு அரிசி வந்துட்டு 10 கிலோ வாங்கியிருக்கு. இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பத்தாது. அந்த ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம திருப்பி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாத மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யூஸ் பண்ணிவிட்டு புதுசு வாங்கும்போது கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு 3000 ருபீஸ் செலவாயிடுச்சு. இது இல்லாமல் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறனால வாங்க தேவையில்லை. அதே மாதிரி லைசோல், ஷாம்பு, சோப்பு, மற்ற இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட இருக்கனால வாங்கலை, அவ்வளோதான். அதுவும் சேர்த்து வாங்கினா நம்மளுக்கு ஒரு 4000 கிட்ட போகும். இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், டேட்ஸ், நட்ஸ் எல்லாம். அது வந்து நம்ம திருப்பி இன்னொரு கடையில் போய் வாங்கணும். அதுக்கு வந்து 400 ருபீஸ் ஆயிடுச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு 4000 5000 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நன்றி.